என்னை காக்கும் தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கும் காப்பார் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது பாடலாக நாம் பாட போகிறோம். எத்தனை பேருக்கு அதை உணர முடிகிறது? எத்தனை பேருக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது? கர்த்தருடைய உதவித்தான் என்னை நடத்த முடியும், கர்த்தருடைய ஒத்தாசை தான் எனக்கு துணையாய் வர முடியும். அது வரும் பொழுது நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நாம் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானம் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, எனக்கு உதவி வருகிறது. ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறு. நல்ல கரங்களை தட்டி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமி படைத்த வல்ல தேவனிடம் இருந்து என்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களையே. மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை சத்தமுயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கண்களையே. நல்ல சத்தம் உயர்த்தி சந்தோஷமாய் கண்களையே. வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் இழலவரே. இழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின்
நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சில நிமிடங்கள் யாரும் மௌனமாக இராதபடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. உங்க தேவையெல்லாம் சொல்லுங்க. இது உங்க ஜெப நேரம். இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ, என்னென்ன அற்புதங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனைகளையும் தேவ சன்னிதானத்தில் சொல்லுங்க. இது சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆளுகை செய்கிற ஒரு இடம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ஆசீர்வாதங்களை தர நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலப்படுத்த இந்த இடத்துல அவருடைய திரியேக தேவனுடைய ஆவி நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறதுனா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. உங்களை பார்த்து நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஜெபிக்க 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 ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிக்காதபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அற்புதம் இல்லை. ஹல்லேலூயா. நான் கட்டாயப்படுத்துறதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ நீங்க ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்க உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த வருடம் முழுவதுமாய் நாங்கள் ஜெயம் எடுக்க பரலோகத்தின் தேவனுடைய துணை, பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசை எங்களுக்கு வருவதாக. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு உதவி வருகிறது. எங்கள் கால்களை நீ தள்ளாட விடுகிறது இல்லை. எங்களை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? நீங்க ஜெபிக்கும் பொழுது அநேக தடைப்பட்ட காரியத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வரப்போகிறார். 2024 ஆண்டு தடைப்பட்டிருந்த அநேக காரியங்களை கர்த்தர் தம்முடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு உறுதிப்படுத்தும்படி அநேக அற்புதங்களை இந்த வருஷத்தில் அவர் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதுனால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் முற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமானின் எதிர்பார்ப்போ மொர்தெகாவை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும், யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று அவன் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தான். யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் காரியமோ மாறுதலாய் முடிந்தது. இந்த காரியம் மாறுதலாய் முடிவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தர் மொர்தெகாவை பார்த்து சொல்கிறார், நான் ராஜாவின் சமூகத்திற்கு போகிறேன். நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தமாகுங்கள், நீங்கள் உபவாசத்தோடு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் எதிரிகளை நம் கையிலே ஒப்பு கொடுக்கிற காலம் வருகிறது. உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்றேன். நீங்க ஜெபத்தோடு, நீங்கள் உபவாசத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் வருகிறது, அதிலே ஜெயம் வருகிறது. எந்த ஆமான் எந்த யூத குலத்தை, எந்த மொர்தெகாவை அழிக்க வேண்டும் என நினைத்தானோ அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்களிலே, அதே நாளிலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். ஆமானின் சதி வல்லமைகள் வீழ்ந்து போயிற்று. அவனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற தோல்வியின் வல்லமைகள், எங்களை அழிக்க நினைக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகிறதினால் நாங்கள் முற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும். ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து ஆயத்தமாகும் பொழுது, நீங்கள் உபவாசித்து ஆயத்தமாகும் பொழுது ஜெயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற சக்திகள் எவ்வளவு பெரியவைகளாய் இருந்தாலும், எவ்வளவு ஆளுமை மிக்கவைகளாய் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு உள்ளதாய் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வருகிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். செங்கடலுக்கு முன்பதாக மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் நின்ற பொழுது முன்னே போவதற்கு வழி இல்லை. பின்னால் பார்வோனின் சேனை, வலப்புறமும் இடப்புறமும் கற்குவியல்கள். எங்கு போவோ? எங்கள் வாழ்க்கை முடிந்து போனதே, எங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதே என்று யோசித்த பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவா. நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க. இது கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுகிற நாட்கள். இன்னைக்கு அநேகரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மறைமுகமாய், உங்களுக்கு பின்னணியிலே உங்களுக்கு
தெரியாமலே செய்யப்படுகிற எல்லா அபத்த ஆலோசனைகள், எல்லா விதமான எதிர் வல்லமைகள் அவைகள் முறியடிக்கப்படுகிறது, அவைகள் முறியடிக்கப்படுகிறது. ஆமானின் சதி வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களை கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் நேர்மையாய் நடந்ததினால் பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை பண்ணி மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார், நான் என் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கிறது. நான் ஜெயத்தை கொடுக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. என் ஜனம் அதற்கு ஆயத்தமாகட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ப்ரமோஷனுக்கு விரோதமாய், ப்ரமோஷனுக்கு தடையாய் இருக்கிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அநேகருக்கு ஆவில உணர்கிறேன். அநேகருடைய வாழ்க்கைக்கு சில கையெழுத்துகள் வருகிறதை ஆவில உணர்கிறேன். ஹalleluya. உங்கள் உயர்வுக்கு நேராக, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமான அநேக கையெழுத்துகள் இப்பொழுது வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கையெழுத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த கையெழுத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்த காரியத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு வருகிறது, நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு வருகிறது என்று கர்த்தர் மறுபடியுமாய் சபைக்கு சொல்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில கர்த்தரை உணர்த்துகிறதுனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் ஜெபத்தில் சொல்றேன். யாரெல்லாம் இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்து நிறைவேற போகிறது. அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குள்ள இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ஹalleluya. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கரங்களை தட்டி. நீங்க செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதிலே பாக்கியம் நன்மை பெருகி வரட்டும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற மனுஷனுடைய எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயலிழந்து போகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது செயலிழந்து போவதாக. ஜெபிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இப்பொழுது சுகத்தை தருகிற ஒரு நேரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் உச்சம் தலையிலிருந்து பாதம் வரையிலும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும், ஒவ்வொரு எலும்புகள் நரம்புகளுக்குள்ளும், ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வருவதாக. இப்பொழுது பூரண சுகம் இவர்கள் அடைவார்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹalleluya. கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 14ஆம் வசனம் நினைக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் அந்த தெய்வத்தின் பிள்ளைகள், நீங்களும் நானும் வெற்றி சிறந்த இயேசுவின் பிள்ளைகள். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைகிறது, நமக்கு சாதகமான கையெழுத்து வருகிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைகிறது, உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சக்திகள் அழிகிறது. உங்களுக்கு விரோதமாய் உங்களை பகைக்கிறவர்களால், உங்களை நிந்திக்கிறவர்களால், உங்களை பரிகாசிக்கிறவர்களாய் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஆளுமை மிக்கவர்களாய் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட எல்லா கையெழுத்துகள் குலைந்து போகிறது. உங்களுக்கு சாதகமான காரியத்தை அவர்கள் செய்யும்படி கர்த்தர் அவர்கள் இருதயத்திலே இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி லாபானிடத்தில் யாக்கோபுக்காக ஆண்டவர் பேசினாரோ, அவனுக்கு தீமையே நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதே என்று கனவிலே எப்படி லாபானுக்கு ஆண்டவர் எச்சரித்தாரோ, இப்பொழுது அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மனுஷனிடத்தில் கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ அவர்களுக்கு விரோதமாய் சென்றால் உனக்கு அழிவு என்கிற வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் எச்சரிக்கிற நாம அல்ல. கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது ஒரு மனுஷன் அதற்கு விரோதமாய் எழும்ப முடியாது. கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சக்திகள் எழும்பாது. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். அன்றைக்கு யாக்கோபுக்கு நன்மையே அன்றி
தீமை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி எச்சரித்தது போல உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுகிற இடத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களை பார்த்து மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டால், கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பதற்கு அவர் களத்திலே வந்து விட்டால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், if God is by my side, who can be against me? யார் எனக்கு எதிராய் வர முடியும்? யார் எனக்கு எதிராய் எழும்ப முடியும்? நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், நீங்க சும்மா இருப்பீங்க. அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்க பலத்துல நீங்க செய்து முடிக்கல, இது 100% கர்த்தர் செய்த செயல் என்று நீங்களும் உலகமும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அற்புதமான காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது, இது என்னுடைய பலத்தினால நான் செய்யவே முடியாது, என்னுடைய புகழால செய்யவே முடியாது, என்னுடைய செல்வாக்கினால செய்யவே முடியாது, இந்த வியாபாரத்தில் பெருக்கத்தை, இந்த பெருக்கத்தை என்னுடைய பலத்தினால செய்திருக்கவே முடியாது என்று இந்த வருஷத்தின் இறுதியிலே நீங்கள் உணரத்தக்க கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயமான அசாதாரணமான காரியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார். அப்போ ஜனங்கள் உணருவாங்க, இது இவர்களுடைய பலன் அல்ல, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு செய்தது என்பதை உணரும்படி, ஜனங்கள் அறியும்படி உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவரே சிங்கத்தின் கெபியில் இருக்கிறேன், நான் அக்கினியின் சூழலில் இருக்கிறேன், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் தத்தளிக்கிறவர்களைப் போல, கடலிலே இருக்கிறவர்களைப் போல எங்க வாழ்க்கை நம்பிக்கையற்று இருக்கிறது என்று அநேகர் கலக்கத்தோடு வந்திருக்கிறதை ஆவியில் உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை. சிங்கத்தின் கபிலில் விழுந்தாலும், அக்கினியிலே தூக்கி வீசப்பட்டாலும், உன் வாழ்க்கைக்கு நாள் குறிக்கப்பட்டாலும், மருத்துவர்கள் இனி நீ பிழைக்க மாட்டாய் என்று ரிப்போர்ட் எழுதி இருந்தாலும், அதை கேன்சல் பண்ணுகிற தேவ வல்லமை உங்க மேல வர்றதுனால, மனுஷனுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்கிற தேவ வல்லமை உங்க மேல வர்றதுனால நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. மனுஷர்கள் உங்களை குறித்து கணித்த காரியங்கள் இல்லாமல் போகும்படி, உங்களை குறித்து அவர்கள் கணித்த காரியங்கள், பிரடிக்ட் பண்ணவைகள் இல்லாமல் போகும்படி கர்த்தர் உங்களுக்காய் காரியத்தை மாறுதலாய் முடியப்படுகிறார். உங்களுக்காய் காரியத்தை மாறுதலாய் முடியப்படுகிறார். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவான் என்றோ. நாம் நிறைவு செய்ய போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று, சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவி ஆராதனை என்றுரை ஆராதனை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே,
அவர் புயலில் என் கண்மலையே, என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆரா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்றுரை செய்தவரை, என்றுரை ஆவியில் ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, மகிமை கர்த்தருக்கே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஜீசஸ் அல்லேலூயா, ஓ ஜீசஸ். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை முழு மனதோடு மகிமைப்படுத்துவோம். இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து கர்த்தரை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சத்தமா சொல்லணும். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களை இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி எல்லாரும் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொந்தமான வீடு இல்லாத நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு சொந்த வீட்டை இந்த வருஷத்துல கொடுக்கும்படி 2025 இவர்கள் வாழ்க்கையின் திரும்பி பார்க்கிற ஒரு வருடமாய், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வருடமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையின் மூலமாக நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாக்கிய பண்ணி தரும்படி, ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு காரியம், அதை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு தரும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரே அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா. எல்லைகள் பெரிதாகட்டும், கட்டப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, யாருக்கும் தீங்குகள், சேதங்கள், விபத்துகள், கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் வரக்கூடாது. நேற்றைக்கு முந்தினம் நீங்க பாத்தீங்கன்னா 2020 எப்படி ஒரு கொரோனா சைனால வந்துச்சோ அதே போல ஒரு கொரோனா, அதே போன்ற ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறதா. சீனா மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது என்று செய்தி அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சின்ன பிள்ளைகளை பாதிக்கிறது. மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறதா, மூச்சு குழாயில அடைப்பை ஏற்படுத்துகிறதா. இந்த வைரஸ் வேகமாய் சைனாவில் பரவி கொண்டிருக்கிறதா. இவைகள் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்கப்பா. எங்களுக்கு, உம்மை தேடுகிற எங்களுக்கு, உம்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு எந்த சேதம் வரக்கூடாது. கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகள், தீமைகளால் எங்களுக்கு அகால மரணம் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இன்னொரு பிரதானமான ஒரு காரியம், நம்ம தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த கடைசி அந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்ணோம். விசுவாசத்தினாலே என்கிற அந்த டைட்டில்ல நடத்தப்பட்ட உபவாச ஜெபத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த உபவாச ஜெபம் பிப்ரவரி மாதத்துல நாம் அதை நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தினாலே என்கிற உபவாச ஜெபத்துல கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 2025 கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாட வரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை பேருடைய கரத்திலும் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கணும். அதுதான் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத்தோடு ஜெபம் பண்றோம். எல்லா உபவாச ஜெபத்திலும், எல்லா ஆராதனையிலும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். 2025 இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்கள் கொண்டாடும் பொழுது எங்க சபையில, எங்க திருச்சபையில குழந்தை இல்லாம யார் இருக்க கூடாது. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ, அவங்க சொந்தங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களோ, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்களோ, அத்தனை பேரை கர்த்தர் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த உன்னதமான அனுபவத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். கர்த்தர் அதை
அப்படி செய்கிறபடியால் நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும் உமது கிருபைக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறான்னு சொல்லி ஒரு மேன்மையான வார்த்தை இருக்கிறது. அது போலவே இப்பொழுது பாடின பாடல், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடல் நடராஜ முதலியார் 1980க்கு முன்னாடியே பாடின பாடல். இன்னைக்கு பல மொழிகளில் உலகமெங்குமாக இந்த பாடல் இன்னைக்கு துணித்துக் கொண்டிருக்கிறது. அவர் மரித்தார், பாடல் தேசத்தில் இன்னும் குறைந்து போகவில்லை. பலிபிடத்தில் என்னை பரனே, இந்த பாடல் விளைந்த பலனை அறுப்பார் இல்லையே, இந்த பாடல் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வலோன் நிழல் தங்குவான், இந்த பாடலெல்லாம் இன்னைக்கு ஆபேல் மரித்தும் நடராஜ முதலியார் மரித்தும் இப்பொழுது தலைமுறைகள் அந்த பாடலை கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு அருமையான சிஸ்டர் பத்மாவதியார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கடந்து வர போகிறார்கள். ஆனால் வேதத்தில் நாம் கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆல்பர்ட் சார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சிஸ்டர் மேலே வாங்க சிஸ்டர், நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் வாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில், எங்களுடைய ஆயுசு நாட்களெல்லாம் ஒருவேளை 70 வயது அல்லது பலத்தின் மிகுதினால் 80 வயது என்று சொல்லி இது மோசேயோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பார்க்க முடிகிறது. கவனமாய் கேளுங்க. மோசேயோடு பேசுகிறார். 70 வயது பலத்தின் மிகுதினால் 80 வயது என்று சொல்லி அதே மோசேயினுடைய சங்கீதம் தான். கவனமாய் கேளுங்கள். 91ஆம் சங்கீதம். இந்த 91ஆம் சங்கீதத்திலும் ஆண்டு கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, நான் நீடித்த நாட்களாக திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். 80 வயதுல 90ஆம் சங்கீதத்தில் 70 வயது பலத்தின் மிகுதினால் 80 வயது. 90ஆம் சங்கீதத்தில் முடிவில் வருது, நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். 92ஆம் சங்கீதம் கடைசியில அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. 80 வயது தாண்டியாச்சு, நீடித்த நாட்கள் வருது, அதற்கு பிறகு முதிர் வயது வருது. அதே மோசே தான், அதே மோசே. உபாகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, மோசே 120 வயது வரை வாழ்ந்தான். அவருடைய கண் பார்வை குறைந்து போகவில்லை, பலன்கள் குன்றி போகவில்லை. அப்படிப்பட்ட பலனையும் பார்வையும் கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தை சுமக்கின்ற சிஸ்டர் பத்மாவதியார் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவோ பலவீனங்கள் சரீரத்திலே வந்தாலும் பலவீனத்தை பார்க்காதபடி பலப்படுத்துகிற கர்த்தரை முன்வைத்து இன்னைக்கு உலகம் எங்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய மனுஷிக்காக சபையார் எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது சிஸ்டர் பத்மாவதியார் அவர்களுக்காக ஆல்பர்ட் சார் ஜெபிப்பார்கள். நான் உண்மையிலேயே ஆல்பர்ட் சாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்ன எங்களுடைய தலைமுறைகளுக்கு எங்களுடைய சார் ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ கூடி போனவர் 87 வயசு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 87 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது 88 வயசு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் ஆல்பர்ட் சாருக்கு இன்னும் 120 வயசு 120 வயசு கர்த்தர் நீடித்த நாட்கள் ஆல்பர்ட் சாருக்கும் கொடுக்கணும், நம்முடைய சிஸ்டர் பத்மாவதியாருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் படி எழும்புங்க. ஒரு நிமிஷம் எழும்புங்க. இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி 2 கரத்தை நீட்டி சிஸ்டர் பத்மாவதியாருக்கு நீராக கையை நீட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளிலிருந்து காலைப்பு சொல்லுகிறான்,
45 வயதில் இருந்த பலன் எனக்கு 85 வயதில் இருக்குது என்று சொல்கிறார். அந்த பலனை கர்த்தர் கொடுக்கணும். சிங்கத்துக்கட்ட இல்ல, சத்தமா சொல்லுங்க பாபா, சிங்கத்துக்கட்ட பலனை கொடுங்கப்பா. இந்த சத்தம் தானா? சிங்கத்துக்கட்ட பலனை கொடுங்கப்பா, கழுகு கொற்ற வேகத்தை கொடுங்கப்பா, மான்களுக்கு கால்களை கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் 2 கரத்தை போயிட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்பா. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தந்தீங்களே, ஆண்டவரே பலத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆல்பர்ட் சார் ஜெபிப்பார்கள். அப்படியே நில்லுங்க. இந்த அம்மா நம்ம வீட்டு பிள்ளை, ஒரு கிளாப் பண்ண மாட்டீங்களா? 2025 ஆண்டவர் கருங்கல் சேசனம்படு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். வெல்கம்னு சொல்ல மாட்டீங்களா? You are welcome in the name of mighty Jesus. ஆமென். மூன்றாவது எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகம் முழுவதையும் அசைக்க போகிறார். ஆமென். அசைக்க போகிறார். ஆமென். She is going to shock the nations. Jesus. She is going to shock the nations என்று ஆமென். ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். தேசங்களை அசைக்க போகிறார். ஆமென். தேசங்களை அசைக்க போகிறார். ஆமென். 2024 வரை உள்ள காலங்கள் அல்ல. ஆமென். 2025 புதிய Jesus. அபிஷேகங்கள், ஆமென். புதிய வல்லமைகள், வல்லமை, புதிய வார்த்தைகள், புதிய கிருபை, புதிய பலன், ஆமென். புதிய கிருபை ஆமென். அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆமென். தேசங்களை அசைக்க போகிறார். ஆமென். She is going to shake the nation. ஆமென். Thank you Father. Jesus. மட்டுமல்ல, ஒரு வாக்குத்தத்தத்தை கூட நினைவு கூறுகிறார். யாத்திராகமம் 34:10. ஆமென். நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். இந்த பூமியில எந்த ஜாதியும் செய்யப்படாத ஒரு அதிசயங்கள் உங்கள் ஜனம், நம்ம தான் உங்கள் ஜனத்துக்கு முன்பாக செய்ய போகிறார். வசனம் அங்க இருக்கு சார். பூமி எங்க எந்த ஜாதி இடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹalleluya. ஆமென். கிளாப் கிளாப் கிளாப். ஆமென். அப்படியே வாழ்த்துங்கள், அப்படியே வாழ்த்துங்கள், ஆமென். அப்படியே இந்த வசனத்தை வைத்து வாழ்த்துங்கள். ஹalleluya. தேசங்களை அசைக்க போகிறார். ஆமென். நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை, இயேசுவின் பிள்ளை தேசங்களை அசைக்க போகிறார். ஆமென். She is going to shake the nation. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போறார். ஆமென். அவர் சொல்கிறார், நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். Thank you Father. Your blessings. Jesus. சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையை விட கரங்களை தட்டி வரவேற்போமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 9:30 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பமாகும் நினைக்கிறேன். அருமையான வீட்டில் என்னால் இருக்க முடியல. பாஸ்டர் அம்மாவை கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப நான் அவங்களுக்கு உபத்திரமே கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையை நான் பார்க்குறேன். இந்த இடத்த விட்டு நாங்கள் போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரியமான கர்த்தர் பிள்ளை, எல்லா ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் நடக்கணும். இந்த பக்கமும் அருமையான பாஸ்டர் பர்னபாஸ் சொன்னாங்க, நம்ம பெருக போகிறோம், வலப்பக்கம் இடப்பக்கம் பெருக போகிறோம், இதெல்லாம் நிரம்பி வழிய போகுது. நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 54 ஆண்டு நான் ஊழியம் செய்கிறேன். யார்கிட்டையுமே நான் காசு கேட்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பாஸ்டர்கிட்ட கேட்காமலே நான் சொல்ல போகிறேன். இந்த தமிழ்நாடு முடிகிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அதில் 5000 பேர் இருக்காங்க. அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், எப்படி நீங்கள் இந்த சபையை கட்டினீங்கன்னு. அவர் சொன்னார், வெரி சிம்பிள். என்ன அவ்வளோ சிம்பிள்? எல்லா விசுவாசியும் அவங்க இருக்கிற இடத்த வாங்கணும்னு சொன்னேன். கைதட்டுக்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார்ற இடத்த நீங்கள் வாங்கணும். ஏன்னா இது பீப்புள் சர்ச். இது இயேசு நம்மோட சபையின் பேர் இருந்தாலும் பீப்புள் சர்ச். அருமையான பாஸ்டர் ஜெயந்தராஜ், அருமையான அம்மா, அவங்க சர்ச்சு நாங்கள் இதை சொல்கிறது கிடையாது. இது உங்கள் சர்ச்சு.
நீங்க மட்டும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்த வாங்கினீங்கடா, ஒரு மாசத்துல இது கர்த்தருக்கு சொந்தமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்த விட்டு நான் போக நான் விரும்பவே இல்லை. இப்படியே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கணும்னு சொல்றவங்க கையை ஊற்றி ஒரு அல்லே சொல்லுங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பெருக போகிறோம். இது பெருகும் கூட்டம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. அல்லேலூயா. எங்கள் அருமையான பாஸ்டர்மா அஸ்திபாரமிட்ட இடத்துல நான் இருந்தேன். இப்போ எனக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு யூதனை கொண்டு கர்த்தர் அஸ்திபாரம் போட்டார். அவர் இன்னைக்கு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். என்னை கொண்டு போய் அந்த சர்ச்சில் விடுன்னு எப்போதுமே வீடியோ காலில் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. பிரியமான கர்த்தரே பிள்ளையே, ஆண்டவர் பாஸ்டரை பார்த்து சொல்கிறார், யசூரனே நீ பயப்படாது, நீ அஸ்திபாரமிட்டதை கட்டி முடிப்பாய். அது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, பணத்தினால் அல்ல, மக்கள்னால் அல்ல, என் ஆவியாலே மாத்திரமாகும். என் ஆவியே நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நான் உனக்காக இதை செய்வேன், செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னை குறித்து நான் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமான கர்த்தரே பிள்ளையே, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க ஊழியம் செய்ய வர்றது கிடையாது. என் அருமையான மகன் பர்னபாஸ், அன்பு மனைவி ஏஞ்சலின் ஜெபா, வாங்க பார்க்கலாம், முன்னால் வாங்க, எல்லாரும் பார்க்க விரும்புகிறாங்க. ஏஞ்சலின் ஜெபம்மா எங்கே இருக்கிறாங்க? பாஸ்டர் பர்னபாஸ் 2 பேரும் வாங்க, மேலே வாங்க. இவ்வளோ அருமையான ஒரு பிள்ளையை நான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏஞ்சலாக தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. பாஸ்டர் பர்னபாஸ் வாங்க 2 பேர். எதுக்கு நான் சொல்கிறேன் நான் ஏஞ்சல்னு? பர்னபாஸ் பாஸ்டர் எப்போதும் ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த குட்டி பிள்ளைங்க 2 பேரையும் கடவுளுடைய ஊழியக்காரங்களாக ஏஞ்சல் அம்மா வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜபா, ஏஞ்சல் ஜபா 2 அவங்க பேர் கரெக்டாக இருக்குது. ஆண்டவர் இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும், ரொம்ப ஆசீர்வதிக்கணும், பேரை பெருமைப்படுத்தணும், வாளாக்காமல் தலையாக்கணும், கீழாக்காமல் மேலாக்கணும், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தீங்களா, பழைய தானியத்தை ஒதுக்கி புதிய தானியத்துக்கு இடம் கொடுக்கணும்னு. இவங்க தான் புதிய தானியம். 2 பேரும் ஒரு மனதாக செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வல்லமையான பிரசங்கியாக, தீர்க்கதரிசியாக இவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணோம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அருமையான மகன் பர்னபாஸுக்காக, ஏஞ்சலின் ஜெபாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், பெண்டெகோஸ்து ஆவி, அக்கினி ஆவி, அபிஷேகத்தை இவர்கள் மேல் ஊற்ற வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டம் இவர்களில் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, திரக்கூட்டமான மக்கள் 1,00,000 பேர் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வரத்தக்கதாக இவர்களை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆண்டில் பயன்படுத்துங்க 1,00,000 பேருக்கு என்று நான் ஜெபிக்கிறேன். துதிக்கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். அருமையான பாஸ்டர் நிர்மல், ஜெனிட்டா அவங்க 2 பேரும் சாயங்காலம் வருவாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். நிர்மல் பாஸ்டர் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னது கூட அந்த யூத பாஸ்டர் தான். நாங்கள் திருவன்றத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போது சொன்னார், இவர் தான் உங்கள் மருமகன்னு. அவரை மகனாக கத்த நிர்மலை வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருக்கு ஆறுதலா, அம்மாவுக்கு ஆறுதலா, குடும்பத்துக்கு ஆறுதலா. இந்த குடும்பம் கத்தரை சேவிக்கிற ஒரு குடும்பம். நான் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம். இப்போ ஒரு பெரிய குழந்தையை கொடுக்குறார் 11 வருஷத்துக்கு பிறகு. இப்படி ஒரு அற்புதம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது. ஆண்டோட ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தை கொடுக்க போகிறார். வருகிற குழந்தைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மகன் இப்பொழுது போர்ட் ஆஃப் பிரைஸ் ரத்தினம் பால் சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. திரள் கூட்டமான மக்களை நான் அந்த டிவியில் பார்க்குறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நம்முடைய சபையை விஸ்தாரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்கள், நம்ம 10,000 பேரை கொண்டு வர போகிறோம். விசுவாசத்தில் சொல்லணும். வாதறந்து நீங்கள் சொல்கிறது வந்து பலிக்கும். நடக்க போகுதா கிடைக்க போகுதா நினைக்கவே நினைக்காங்க. நடக்கும், கிடைக்கும், முடியும். ஒருவர் 1000 பேரை துரத்துவாங்க. 2 பேர் எத்தனை பேரை துரத்துவாங்க? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கடைசுவர சொல்லுங்க. அப்போ 2 பேர் 10,000 பேர் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எத்தனை பேர் துரத்த போகிறீங்க? நான் ஹைதராபாத்தில் 4 லட்சம் பேர் இருக்காங்க. விஜயவாடாவில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் பால் திங்கா சர்ச்சில் 50,000 பேர் இருக்காங்க.
பாஸ்டர் மோகன் சர்ச்சில் 26 ஏன் நம்ம கன்னியாகுமரி கருங்கல்ல இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வைராக்கியம் எடுத்து தான் ஆகணும். நம்ம பெருக போகிறோம். நாம் பெருகும் ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஆசீர்வாத பெருவிழா என்று நல்ல பெயர் வச்சிருக்கிறாங்க. அதனால் அதிலேயே நான் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஒரு அருமையான வசனம் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். நீதிமொழிகள், எல்லாரும் பைபிளை திருப்பி கொள்ளலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் எல்லாரும் வாசிக்க போறோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யராகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மை உள்ளவன், எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பின்னால் இருக்கவங்க சொல்றது நான் கேட்கணும். இன்னும் நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. முன்னாலெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி கண்ணாடி போடுது. ஆண்டவர் பாசனை எனக்கு கண்ணாடியே மறந்து வைக்கிறேன், அதனால் எனக்கு கண்ணாடி வேணாம், என் கண்ணை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு. இப்போ கடைசி வரை பார்க்குற அளவுக்கு என் கண்ணை ஆண்டவர் பிரகாசமாக வச்சிருக்கிறாரு, கண்ணாடி போடாம. சொல்லாங்க எல்லாம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 வசனம். இவள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். இதான் நம்முடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் ஜெயிக்கிறவர், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கர்த்தரோடு நிற்கும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுற பாருங்க, ஆட்டுக்குட்டியானரோட சாத்தான் யுத்தம் பண்ணுவானாம். அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாமா இருக்கிறபடியால் ஜெயிப்பார். ஆனா அவரோடு கூட இருக்கும் கூட்டம், நீங்க அவரோடு கூட இருக்கும் கூட்டம் தானா? தேவன் ஜெயிப்பார், ஆனால் நீங்கள் அவரோடு கூட இருக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது என்னது? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. 17ஆம் அதிகாரம் 14 வசனம். அழைக்கப்பட்டவர்கள். சத்தமா நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேசுறது இல்லை, நீங்களும் நானும் பேசணும். அதுதான் ஆராதனை. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயிப்பார், ஆனால் ஒரு உண்மை உள்ள கூட்டம் அவரோடு இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு சபை. உங்கள் அருமையான போதகர் சேந்திராஜ், பாஸ்டர் பர்னபாஸ், அருமையான அம்மா உண்மை உள்ளவர்கள். ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஜெயிப்பார், ஆனால் அவரோடு கூட இருக்கிற இந்த கூட்டம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடியால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் மட்டும் சொல்லக்கூடாது. என்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் 4 விதமான ஆசீர்வாதத்தை நான் வேதத்திலே பார்க்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதம், சரீர சுகமாகிய ஆசீர்வாதம், ஆத்மாவிலே ஆசீர்வாதம், ஆவியிலே ஆசீர்வாதம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. அப்படி என்றால் ஆத்மாவிலே ஒரு ஆசீர்வாதம், அடுத்ததாக ஆவியிலே ஒரு ஆசீர்வாதம். 4 ஆசீர்வாதம் எனக்கு வேணும். காட்டுங்க, இப்படி 4 விரல் காட்டுங்க. என் பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும், ஆத்மாவில் ஆசீர்வாதம் வேணும், ஆவியில் ஆசீர்வாதம் வேணும். ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு 2 பிள்ளை பிறக்கணும், அதுக்கு மேலே பிறக்கக்கூடாது, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. ஒரு முகமதி அண்ணனுக்கு 25 பிள்ளை வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் நாம் 20 நமக்கு 20, நமக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை பிரியமான கர்த்தரே, நம்ம பெருகணும், நம்ம குடி ஓங்கணும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பூமியை நிரப்புவாயாக, இந்த விளாகத்தை நீ நிரப்புவாயாக. ஒரு அல்லையே சொல்லுங்க, இந்த விளாகத்தை நீ நிரப்புவாயாக. அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்கிறார், நீ பலுகி பெருக வேண்டும். ஆத்துமாவில் ஆசை, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர் என்னை நடத்துகிறார். என் ஆத்துமா வாழாவிட்டால் நான் வாழவில்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டிலே நிம்மதி இல்லை என்றால் நீங்கள் வாழவில்லை. நீங்கள் எப்படி வாழ்றீங்க? ஆத்துமா வாழ்வது போல.
எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, வீடு வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு பதிலாக என் ஆத்துமா வாழ வேண்டும் ஆண்டவரே. உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். அடுத்தபடியாக உன் ஆவியும் வாழ வேண்டும். இந்த 4 ஆசீர்வாதத்தை முதல் ஆசீர்வாதமாக பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை கேட்க தான் ஏராள மக்கள் வர்றாங்க. ஆனால் இந்த சர்ச்சில் பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் மக்களை அழைப்பதில்லை. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஊற்றும் அப்பா, உமது வல்லமையை நீர் ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமழை பெய்ய வேண்டும், அதற்காகத்தான் இந்த ஆசீர்வாத மழைக்காக காத்திருக்கிறோம் என்கிற மக்களுக்காக தான் இந்த இயேசு நம்மோடு சபை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யம் தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பாஸ்டர் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எல்லாரும் பைபிள் எடுத்து பார்க்கணும். ஆலயத்துக்கு வந்தானா அவர் வெறும் செல்ஃபோன் வச்சுட்டு யாருமே உட்காரக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கிறதா? வேதனை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கண்ணீரோடு என் ஆகாரத்தை புசிக்கிறேன். கர்த்தர் தந்த ஆகாரமா? கர்த்தர் தந்த ஆகாரமா? பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டு என்னை ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க. இது கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா? பணத்தை சம்பாதித்தேன், மேஜையின் மேலே அல்ல, மேஜையின் கீழே. சம்பளம் மட்டும் நான் வாங்கவில்லை, கிம்பளத்தையும் வாங்கினேன். அப்படின்னா இது கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா? இல்லைங்க. என்னை கேட்டுக்கொண்டு பாருங்க, சென்னையில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பணத்தை கொள்ளை அடித்தாங்களோ அவங்களாம் எங்கள் ஊரில் இருக்காங்க. எங்கள் ஊர்னா புழல் ஜெயில். கோடி கோடியான பணத்தை கொள்ளை அடித்து சுருட்டினவங்க இன்றைக்கி அலுமினியம் பிளேட்டில் தான் சாப்பிட்றாங்க. படுக்கிறதுக்கு படுக்கையே கிடையாது. ஒரு நாள் கூட ஆப்பங்கறி சாப்பிட முடியாது. அங்கே கொடுக்குற கழியை தான் சாப்பிட்றாங்க. ஒருத்தர் அமெரிக்கா பிளெயினில் நான் இருக்கும்போது என்னை பார்த்துக்கிட்டேன். ஹூஸ் அ மில்லியனர். ஐ said, if you have a loving wife, intelligent children and the food you eat digest, you are a millionaire. அவரை பார்த்து சொன்னேன், அன்பான மனைவி இருந்தால், அறிவுள்ள பிள்ளை இருந்தால், நீ சாப்பிடும் சாப்பாடு உனக்கு டைஜஸ்ட் ஆச்சுன்னா நீ தான் கோடீஸ்வரன். எத்தனை கோடீஸ்வரனுக்கு அன்பான மனைவி இல்லை, அறிவுள்ள பிள்ளை இல்லை, பணத்தை போதைக்கும் செலவழிக்கிறார்கள், பாதை தெரியாத பேதைகளாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, லட்டு இருக்கும் சாப்பிட முடியாது, சிக்கன் கறிக்கும் சாப்பிட முடியாது. அவன் கோடீஸ்வரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கன்னியாகுமரி வந்த அம்மாட்ட நான் என்ன கேட்பேன் தெரியுமா? நல்ல கஞ்சியும் கொஞ்சம் துவையலும் கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்வேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதோடு கூட ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்தார் என்றால் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவரே, எனக்கு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தான் கேட்க இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கர்த்தர் குடும்பம் கொடுத்தார். எத்தனை பேர் குடும்பமாக இருக்கிறீங்க? வீடு கட்டலாம், ஆனால் குடும்பத்தை கட்ட முடியுமா? படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை கொடுக்க முடியுமா? இது கர்த்தர் தான் கொடுக்கணும். குடும்பத்தை கொடுத்தால் அந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் அருள் செய்வாராம். அடுத்தபடியாக ஒரு படுக்கையை கொடுத்தார், அது ஒரு பாயா இருந்தால் கூட அப்படியே நல்லா தூங்கிடுது. அந்த தூக்கத்தை கூட கர்த்தர் கொடுக்குறார். கைத்தட்டுங்க பாக்க. எனக்கு பெரிய மாணவர்களுக்கு நான் தூக்கத்தை கொடுக்கிறேன். சிஸ்டர், எனக்கு நல்ல தூக்கம் வருது. அப்போ நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை நான் சொல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய. எத்தனை பேருக்கு தூக்கமே இல்லை? எவ்வளோ தூக்க மாத்திரைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் அவங்க மாத்திரை போட்டால் தான் அவங்களால தூங்க முடியும். ஆனால் இன்னைக்கு நீ வேலை செய்து விட்டு சாப்பிட்டு விட்டு தலையை சாய்க்கும் பொழுது தூக்கம் இன்பமாக இருக்குமானால் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அதோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்டவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தாருன்னா அந்த குடும்பத்தை சாத்தான் தொடவே முடியாது என்பதை ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் இல்லை, யோபு நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனு சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை.
எப்படி தெரியும்? யோபுக்கு இப்படி வாழ்கிறான்னு கர்த்தருக்கு எப்படி தெரியும்? அவன் குடும்பம் இப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவன் உத்தமன் என்று ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவன் சன்மார்க்கன் என்று ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இதுலேருந்து தெரிய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. நீ வீட்டிலே நடந்து கொள்வது, வேலை ஸ்தலத்திலே நடந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு பரீட்சைங்க, எக்ஸாமினேஷனுங்க. இதில் தேறினவன் ஆயிட்டேன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நீ படிக்கிறாய், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையார், இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் தூதர்களை வச்சுருக்காரு தெரியுமா உங்கள் வீட்டுக்குள்ளே? உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவதற்கு அவள் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி என்றால் உன்னை காக்கும்படி தூதர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவர் தூதர்களை வச்சு காவல் புரியும் பொழுது வீட்டில் என்ன நடக்குன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுமா. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதன் இருக்கான் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு 2 தூதன் இருக்கா. அவங்க டெய்லி தேவ சன்னிதானத்தில் போய் நிற்பாங்களா. ஆண்டவர் அவங்கள்ட்ட போய் கேட்பாராம், என் மகன் எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறான். அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணுமா. பாருங்க, நல்ல ரிப்போர்ட் கொடுக்க தூதர் நிற்கும்போது கெட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு சாத்தானை நிற்பானாம். ஆண்டவர் அவனை பற்றி கேட்பாராம், உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய என் தாசனாய யோபுன் மேல் நீ கவனம் வைத்தாயா. பிரியமான கதை, ஆண்டவருக்கு தெரியும் யோபு உத்தமன், அவன் நல்ல சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ சாத்தான் சொல்கிறான், சும்மாவா இவங்க சோத்திரம் சொல்கிறாங்க, சும்மாவா இவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க, விருதாவா இவங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க. நீர் அவனையும் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானே நீ கவனம் வைத்தியா? ஆமாம், கவனம் வச்சிருக்கிறான். சாத்தான் கவனம் வச்சிருக்கான். உன்னை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது இவங்க டிவி பார்ப்பாங்க, ஆண்டவரே உமக்கு தெரியாது இவங்க செல்ஃபோனில் வேண்டாத சீரியல் பார்ப்பாங்க, ஆண்டவரே உமக்கு தெரியாது இவங்க நிறைய கொள்ளை அடிப்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லலை. சாத்தான் சில வேளை உண்மை தான் சொன்னான், பொய் குற்றச்சாட்டு போடல, உண்மை தான் சொல்லியிருக்கான். ஆண்டவரே இவன் உத்தமனாய் நடந்து உம்மை துதிப்பதற்கு காரணம் இவன் வீட்டை சுற்றிலும் நீ வேலி போட்டிருக்கிறீங்க. அல்லையில சொல்லியிருக்கலாம்ல, அல்ல சொல்லியிருக்கலாம்ல. நீ உத்தமனாக இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுவனாக இருந்தா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ அறிய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் காவல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றால் நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த யோபின் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்ட காரணம் என்ன? அவன் உத்தமன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் உத்தமன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற ஒரு நபராக இருப்பாயானால் உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்டுவார். அவன் யோபுக்கு ஒரு வேலி தாங்க, நமக்கு 2 வேலிங்க. ஒன்றாவது இரத்த கோட்டை, அடுத்தது அக்கினி மதில். உன்னை சொத்திலும் இரத்த கோட்டை வைப்பேன், அணுகாது அணுகாது, சாத்தான் அணுகாது. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட போது வாதை கூடாரத்திற்குள் வரவில்லை என்றால் அதை பார்க்கிறோம், வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம். உன் வீட்டை சுற்றிலும் வேலியாக இருந்தால் சாத்தான் எப்படி உள்ள வருவான்? அடுத்தது அக்கினி வேலியை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் பற்றி எனக்கு தெரியும். அவர் ரொம்ப செபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அவருடைய சகோதரர் ரட்சிக்கப்படல. ஒரு சொத்து தகராறுல தினமும் பிசாசை விடுவாராம் இந்த அண்ணன் வீட்டுக்கு கிட்ட. ஆனால் அந்த பிசாசை திரும்ப போகுமா? என்னன்னு கேட்டால் அவன் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, சுற்றிலும் எரிஞ்சிட்டு இருக்கு. பிசாசு பயப்பட ஒன்றுன்னா அக்கினி தாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு அந்த வீட்டுக்கிட்டே போக முடியலன்னு. ஆனால் திரும்பி போ திரும்பவும் போச்சான், எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா. அப்போ சாத்தான் சொன்னா, இனிமே நீ என்னை அனுப்பினேன்னா ஒன்றை நான் அடிப்பேன். அப்படி அந்த பிசாசு சொல்லிச்சான். அப்படியே அந்த தம்பியை அடிச்சு ஆஸ்பத்திரியில் சாக கிடக்க சமயம், அவருக்கு பேர் மந்திரவாதி பாஸ்டர், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, அவனுடைய வீட்டை சுற்றிலும் நீ வேலி கட்டவில்லையா?
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ உத்தமனாக இருந்தால் உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை கூடாரத்துக்குள் வர்றாது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்கள் ஃப்ரிட்ஜ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் கிரைண்டர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வேதம் சொல்லு, மாவு உப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்கு தத்தம் பண்ணின தேவர் ஆண்டவர் அப்படியே சுற்றி வேலி கட்டிங்க. இங்கே பாருங்க, ஒரு பிள்ளைக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று மட்டும் நல்லா படிக்குது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குது, அடுத்த சப்ஜெக்டில் முட்டை வாங்குது. அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னால் அவர் வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் 100க்கு 100 வாங்கணும். எல்லா பரீட்சையிலும் 100க்கு 100 வாங்கணும். ஒரே ஒரு பரீட்சையில் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கக்கூடாது. நான் டிவியே பார்க்க மாட்டேன், நான் செல்ஃபோனே பார்க்க மாட்டேன். அது ஒரே ஒரு பாடம்தான். உங்கள் மனைவி காஃபி சூடாக கொண்டு வந்தா கோவம் வருதா வரலையா? அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறீங்களா இல்லையா? கொஞ்சம் கோல்டாக கொண்டு வந்துட்டேன்னா கோவம் வருதா வரலையா? மறுபடியும் சூடாக்கிட்டு வான்னு விரட்டுறீங்களா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகணும், அப்போ தான் ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு காரியம் இருக்குது, அது என்ன தெரியுமா? பரீட்சை வைப்பார். மலையாளத்தில் சொல்லுவாங்க, பரீட்சை என்று ஒன்று இருந்தால் பரிகாரம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரீட்சை வைப்பார். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை நான் இரும்பு மனுஷன்னு என்ன நினைப்பேன், அயன் உமன். என் உடம்பை நானே பனிஷ் பண்ண மாதிரி போயிட்டே இருப்பேன். ஒரு பேகு ரெடியாக இருக்கும், போயிட்டு வரதுக்குள்ளே இன்னொரு பேக் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நான் கேஜிஎஃப் போனால் அடுத்த நாள் பெங்களூர் போவேன், அடுத்து வந்து வெள்ளூர் போவேன். அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு காஃப் வந்தது, ரொம்ப பயங்கரமான காஃப் வந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எப்படி இந்த காஃப் வந்துன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், பரீட்சைன்னு ஒன்று வைக்கலைன்னா நீ என் பிள்ளை இல்லைல்ல, நான் பிள்ளைன்னா பரீட்சை வைப்பேன்ல, இந்த பரீட்சையில் நீ ஜெயிப்ப. ஏன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். உனக்கு மட்டும் பரீட்சை வைக்கலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, நான் பட்சபாதம் உள்ள தேவனேனே. ஆனால் எல்லாருக்குமே வருகிற சோதனையே உனக்கு வருகிறது. ஆனால் சோதனையை சாதனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன் வெட்கத்தை இரட்டத்தனியான கனமாய் மாற்றுகிறார். உன்னுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். உன் வெட்கத்தை இரட்டத்தனியான கனமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்க போகிறேன். 500 விடோஸுக்குன்னு மீட்டிங் வச்சேன் நான் வந்து வெள்ளூரில். 100 திருநங்கைகள், அவங்க ஆணியில் பொண்ணியில் அப்படியே பிறந்திருக்காங்க உலகத்தில், திருநங்கைகள். அவங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்குல்ல, அவங்கள போய் கூப்பிட்டு அவங்களுக்கு சாரி எல்லாம் கொடுத்து ஒரு மீட்டிங் நடத்தினா எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க அந்த திருநங்கைகள் எல்லாம். நான் சொன்னேன், அன்னகர்களுக்கு விசேஷமான ஒரு இடத்தை பரலோகத்திலே கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏன் தான் நான் இப்படி பிறந்தேன், என் சொந்தக்காரங்க கூட என்னை துரத்திட்டாங்க, நான் திருநங்கையாக இருக்கிறனால பிச்சை தட்டி தட்டி பிச்சை கேட்டு வாழ்கிறேன். இல்லை கதறுகிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக உசிதமான ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, சாத்தா என்ன சொன்னால், உன்னால் பேச முடியாது, நீ போக முடியாது. 31 நைட்டு 1ஆம் தேதி 12 மணி வரை பிரசங்கம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பரீட்சையில் நான் ஜெயித்துட்டேன். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, யோபு சாத்தான் சோதிச்சான், அவன் குடும்பத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆடு போச்சு, ஒட்டகம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, வீடு போச்சு. சாதாரணமான சோதனைங்க. நமக்கு வர சோதனை என்ன தெரியுமா? தலைவலி, வயிற்று வலி, பிள்ளைங்க பாஸ் ஆகலை, மகளுக்கு திருமணம் நடக்கலை, மகனுக்கு வேலை கிடைக்கல, அரேபியாவுக்கு வீசா கிடைக்கல. இந்த சின்ன காரியத்துக்கே ஆண்டவர் விட்டு ஓடுறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னாராம், உத்தமன் ஆகியால் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். அவன் உத்தமனாக இருக்கிறபடியால் அதை நான் சோதித்து பார்க்க போகிறேன். எனக்கு சவால் விட்டது யாரு? சாத்தான். உங்களுக்கு தெரியுமா, யோபு வெற்றி மட்டுமல்ல, இயேசுவையே வைத்து சவால் விட்டார். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அவன் ரொம்ப பசியோடு இருந்த வேலை. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்து பசியோடு இருக்கிறார்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மட்டும் அந்த கல்லை அப்பமாக்குற சக்தி இருந்தால் அத்தனையும் நான் அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுட்டே இருந்திருப்பேன். அம்மா நேற்றுக்கு நான் ஏர்போர்ட்டில் வந்தோடனே அழகாக ஒரு பன்னு டீலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு பசியாக இருக்கும். உண்மையாகவே 4 மணி காலையிலேருந்து 12 மணி வரை காஃபி குடிக்காமல் வந்தேன். கரெக்டாக அவங்க காஃபி கொண்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு யாருமே காஃபி கொண்டு வரல. சாத்தான் சவால் விடுறான், உனக்கு முடியல, இந்த கல்லை அப்பமாக்கி பூசி. அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மட்டும் வாழ்கிறவன் இல்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற ஒரு மனுஷன். கர்த்தரால் ஜெயம் வர வேண்டும் என்றால் வார்த்தையால் பிழைக்கிற ஒரு மனுஷியாக நீ இருக்க வேண்டும். நீ தேவனுடைய குமாரன் இல்லை. தேவாலயத்தில் உயர்ந்த ஒப்பர்கள் நீ தாழ கூலி உன் பாதம் கல்லில் தேவதர்கள் உன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் தேவனாய கர்த்தரை நீ பரீட்சை பார்க்காதிருப்பாயாக. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் எப்படி ஜெயம் பெற்றார் என்றால் அணுக்குண்டு வெடிக்குண்டு தனுக்குண்டு கத்தி எல்லாம் கிடையாதுங்க, வார்த்தையினால் தான் அவனை ஜெயித்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பட்டயமாய் பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தைக்கு முன்பாக சாத்தான் நிற்க போகிறதே கிடையாது. யோபு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அந்த இடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்ல கை தட்டி இருக்கலாம்ல. இப்படி தான் ஜெயமும் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய நீ வைத்திருப்பது எல்லாமே இரவல். யாரெல்லாம் 500 சவரன் நகையோட பிறந்தீங்க? எத்தனை பேர் 1 சவரனை போட்டு அடக்கம் பண்ணுவாங்க? செத்து போயிட்டா தாலியாக விடுவாங்களா, அந்த மோதிரத்தையாக விடுவாங்களா? கிடையாது. கடைசியாக எடுக்கிறது அதுதான். ஒரு பெரிய பணக்காரர், அது நிறைய மோதிரம்லாம் இருக்கும், அதை காட்டி காட்டி பேப்பர் படிப்பார். ஒரு நாள் செத்து போயிட்டார். அந்த ரெட்டோ வாட்ச், ரொம்ப கோல்டு வாட்ச் கையில் போட்டு மோதிரமும் போட்டிருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் அவரை பார்க்கல, ஒரு மோதிரத்தை தான் பார்த்தாங்க. ஐயோ, செத்து போன ஒரு கையில் மோதிரம் இருக்குது, செத்து போன ஒரு கையில் வாட்ச் இருக்குது, இதை தான் பார்த்தாங்களே தவிர அவரை பார்க்கல. கடைசி 4 மணிக்கு மகன் வரான். அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. டெல்லியிலேருந்து நேராக வர்றான். அம்மா சொன்னாங்க, தம்பி அப்பா செத்துட்டாடா. அவன் நேராக வரான், மோதிரத்தை கலத்துனா அவ்வளோதான், பெட்டியை மூடுனா. இது தாண்டா உலகம், இது தாண்டா உலகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளையே, பாசம் என்பது மோசம், வெளி வேஷம். இது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்றால் நீ நினைக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இரவல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாசம் வீட்டில் எல்லாமே அவங்க சொல்ல முடியும், கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, எங்களுடைய பாரம்பரிய சொத்தல்ல, நாங்கள் சம்பாதித்ததல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் வைத்திருப்பது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, நீ கட்டி வைத்திருக்கும் வீடு கர்த்தர் கொடுத்தது, நீ போட்டிருக்கும் நகை கர்த்தர் கொடுத்தது, நீ வங்கியில் வைத்திருக்கும் பணம் கர்த்தர் கொடுத்தது. இரவல், இரவல், இரவல். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் தான் இரவல் வாங்கினோமா? இல்லை, எங்கள் அப்பாவே இரவல் வாங்கி தான் வாழ்ந்துருக்காரு. ஒரு அல்ல சொல்லுவோம் பார்க்கலாம். அன்பான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது தனக்கென்று சொந்தமாக ஒன்று வைக்கவில்லை. படகு, சீமோனுடைய படகு இரவலாக கேட்டார். அவர் ஏறின கழுத இரவலாக கேட்டார். அந்த மேல் வீட்டார இரவலாக கேட்டார். அவருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. எதுனா இரவல் வாங்கலாம், கல்லறை வாங்கலாமா? கல்லறையும் இரவல். அதுக்கு ஆச்சரியம் தெரியுமா? நம்ம எல்லாம் இரவல் வாங்கினா கொடுக்க மாட்டோம். எங்கள் அப்பா இரவல் வாங்கின கல்லறையும் திரும்ப கொடுத்தாரு, கை தட்டி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்கிறான், அப்பா நீ கொடுத்ததெல்லாம் இரவல் அப்பா, நீர் கொடுத்ததை உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாக அவன் கொடுக்குறாங்க. அது தாங்க உத்தம, அவனுக்கு தாங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு மகிமையாக நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன, நீர் கொன்று போட்டாலும், கைத்தட்ட ரெடியாக இருக்கணும், எனக்கு அப்போ தான் பலன் வரும். நீர் கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. என் வாயினால் நான் பாவம் செய்ய மாட்டேன். அதுதாங்க ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னால் ஆண்டவருக்கே சவால் விடுற ஆளை நம்ம மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஒரு சவால். ஆண்டவரே, நீர் கொன்று போட்டாலும் உம்முடையது ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். நம்பிக்கை. சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து
அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுவார், நான் நாட்டி இருக்கிற பொற்சிலையை நீங்கள் வணங்காவிட்டார் எரிகிற அக்கினி சூளையிலே நான் உங்களை போடுவேன். அவன் சொன்னான், எங்கள் ஆண்டவர் விடுவித்தாலும் எங்கள் தேவன் விடுவியாமல் போனார், அவரே எங்கள் தேவன். நீ நாட்டின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஜெயங்கொண்ட பக்தர்கள், ஜெயங்கொண்ட பக்தர்கள், ஜெயங்கொண்ட பக்தர்கள் என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் அவரோடு ஒரு கூட்டம் நிற்கிறது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ உண்மை உள்ளவர்கள். தானியேல் உண்மை உள்ளவன். எஸ் சார், உண்மை உள்ளவர். நீங்கள் உண்மை உள்ளவர்களா என்று சோதித்து பாருங்கள். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் இருந்தேங்க. ஒரு பள்ளியையும் பார்த்தேன், ஒரு சிலந்தி வலையும் பார்த்தேன். இந்த பள்ளி பார்த்துருக்கீங்களா? ஓடி 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 அந்த பிடிக்கும், வீடு முழு சுற்றி சுற்றி பூச்சியை பிடிச்சி தின்னும். ஆனால் சிலந்தி பார்த்தீங்களா, அசையவே அசையாது. அதுக்கு எப்படிங்க சாப்பாடு வருது? அது அசையாமல் இருந்த இடத்துல இருக்குது. கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர் அங்குமிங்கும் ஓட தேவை கிடையாது. அவனுக்கு ஆகாரம் அவனை தேடி வரும், ஐஸ்வர்யம் அவனை தேடி வரும், புகழ் பிரஸ்தாபம் அவனை தேடி வரும். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ எதையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். நான் அங்கே இங்கே ஓடினான்னா ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் ஓடுறேன், வேறு எதுக்காக நான் ஓட போகிறது கிடையாது. இருந்த இடத்துல ஐஸ்வர்யம் வருகிறது, இருந்த இடத்துல ஆசீர்வாதம் வருகிறது. ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. ஒரு நாள் எனக்கு 20,000 ரூபாய் தேவை இருந்தது. நான் யார்ட்டையும் என் யூடியூப்பில் டிவியில் எங்கேயுமே எனக்கு காணிக்க கொடுங்கன்னு கேட்டு கிடையாது. தப்பு கிடையாது, நான் கேட்டது கிடையாது. அது காரணம் சொல்கிறேன். எங்கள் கணவர் இறந்து கல்லறையில் என் கணவனை கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு சொந்தக்கார ஒரு அக்கா சொல்லுது, இங்கே பாரு, இதுவரை அவர் பின்னால் போயிட்டே இருந்த இந்த டிவியில் பிச்சை கேட்காதன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு காணிக்க கேட்குறத பிச்சை கேட்குறவங்க நினச்சிக்கிட்டாங்க. பிச்சை கேட்காத. அந்த கல்லையில் சபதமிட்டு சொன்னேன், எத்தனை கண்ட்ரி போனாலும் என் தேவையை நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என் தேவையை சந்திக்கணும்னு. 42 கண்ட்ரி போயிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், ஒரு மேடையில் கூட என் தேவையை நான் சொன்னதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக என் ஆசை வச்சிருக்கிறார். அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு 20,000 ரூபாய் வேணும்னு திடீர்னு என் செல்ஃபோனில் கிளிங் ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தானா 20,000 ருபீஸ். அதே வினாடியில் யார் அனுப்புனா கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, இது கூகுள் பே இல்லைங்க, இது காட் பேங்க. பரலோகத்தின் பலகணியிலேருந்து திறந்து என் அக்கௌண்ட்டுக்குள்ளே காசு போடுற. நீங்கள் நம்புங்க, இது எனக்கு நடக்குது. அதுக்கான ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், ஒரு குறையின்றி உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த செலந்தி பூச்சி இருந்த இடத்துல அசையாமல் ஒரு வலையிலே சிக்கி இருக்கிற செலந்திக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன், நீ பள்ளியை போல சுற்றி சுற்றி வர தேவை கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அத்தனையும் கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. சகை வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அங்கே பிரசங்கம் பண்ணாரா? நாங்கள்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் பிரசங்கம் பண்ணுவோம். ஒரு 3 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணாமல் நாங்கள் வரவே மாட்டோம். ஆனால் இயேசு சகை வீட்டில் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. ஒரே ஒரு பார்வை தாங்க, அதுவே ஒரு பிரசங்க. அவன் சொன்னான், ஆண்டவரே, யாரிடத்திலிருந்தாவது எடுத்தது உண்டானால் நாளத்தனியாக நான் கொடுக்குறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நாளத்தனியாக கொடுக்குறேன். அப்பா, நீங்கள் என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அச்சயமோ கர்த்தரால் வரும். அதனால் நான் சம்பாதித்து ஒழித்து வைத்த செல்வம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமப்பா, நீர் எனக்கு போதுமப்பா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருவது மட்டுமல்ல, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய வங்கிக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய வாட்ரோப்புக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய சாப்பாடு அறையில் ரட்சிப்பு வர வேண்டும். அப்போ தான் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். சின்ன ஒரு ஜோக்கு. நான் பிறந்தது பள்ளியாடி. அப்போ எங்கள் அம்மா என்ன டியூஷன் கிளாஸ் கூப்பிட்டாங்க, ஹிந்தி டியூஷனுக்கு. அப்போ எல்லாம் ஹிந்தி ஒழிகன்னு சொல்கிற காலம். ஆனால் நான் ஹிந்தி டியூஷனுக்கு போனேன். இப்போ அது பிரயோஜனமாக இருக்குது. எங்கள் அம்மா கோவமாக போன்னு அனுப்புவாங்க. அந்த ஹிந்தி டியூஷனில் நடக்கிற காரியம் என்னென்னா, ரோஜா பூ பெருசாக நிற்கும் அந்த ஹிந்தி டீச்சருடைய
வீட்டில் எனக்கு பூன்னா கொள்ள ஆசை. எங்கள் வீட்டு தோட்டத்தில் மல்லிப்பூ இருக்கும், நிறைய மல்லிப்பூ. 4 மணி ஆனால் மல்லிப்பூ கட்டுறது தான் எனக்கு வேலை. அதை தலையில் வச்சுட்டு போவேன். அதுக்கு ஒரு ரோஜா பூ வேணும்னு ஆசை, சரியா? அதில் ஒரு ரோஜா பூவை திருடி கொண்டு வந்துடுவேன். ரொம்ப சிரிப்பு. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டத்தில் நான் நிற்கிறேன். ஆண்டவர் சொன்னார், திருடின ரோஜாப்பூ விஷயத்தை சரிப்படுத்திட்டியார். திருடின ரோஜாப்பூ விஷயத்தை நீ சரிப்படுத்திட்டியார். பிரியமான கத்திரே, அந்த டீச்சரை கண்டுபிடிச்சி அந்த ரோஜாப்பூ பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜெயமோ கத்தரால் வரும் என்றால் இந்த சகையை என்ன பண்ணா, நாளத்தனியாக கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அதனாலே வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய பிள்ளையே, ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுத்தார் என்றால் அதோடு கூட வேதனை ஆண்டவர் கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு நமக்கு தேவை, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம உண்மை உள்ளவர்கள் என்பதை கர்த்தருக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாவி சேர்த்து வைக்கிறது யாருக்கு கொடுக்கப்படுமா? நீதிமானுக்கு கொடுக்கப்படுமா? நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவியின் ஆசை எடுத்து கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். சகையருடைய ஆசை எடுத்து ஏழைகளெல்லாம் கொடுத்தது மாதிரி ஆண்டவர் பாவிகளுடைய ஆசை எடுத்து உனக்கு கொடுத்து உன் ஐஸ்வர்யம் ஆக்குவார். எப்போது தெரியுமா? நீ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது. கர்த்தருடைய பிள்ளையா, எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. யார்கிட்ட இருந்தால் ஏதாவது திருடினீங்களா? அநியாயமாக வாங்கியிருக்கீங்களா? கள்ளப்பத்திரம் பண்ணியிருக்கீங்களா? அல்லாவிட்டா வேறு எதையாவது ஒன்று, ஐயோ சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லி நான் சொல்லி தான் ஆகணும், பரலோகம் போனோன்னா அந்த செக் போஸ்ட்டில் உங்களை நிறுத்திடக்கூடாது, சரியா? அது உள்ளே போனோன்னா யாருக்கு ஒரு பொருளையாக நீ எடுத்தது உண்டானா ஒரு சேஃப்டி பின்னாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி திரும்பி கொடுத்துடணும், இல்லைன்னா இந்த மேடைக்கிட்ட கொண்டு வச்சிடணும். ஹல்லேலூயா. பரிபூர்ண, அவன் தான் உத்தமன், அவன் தான் உண்மை உள்ளவன், அவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். மேலே வாங்குறது சம்பளம், கீழே வாங்குறது கிம்பளம். இன்னைக்கு நிறைய பேர் கிம்பளம் தான் கேட்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? லஞ்சம். லஞ்சம். நான் போலீஸ் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த ரோட்டில் ஒரு ஆள் நிறுத்துறாரு நம்மளை, அது போலீஸ்ன்னு நம்ம சொல்ல விரும்பலை. 5 ரூபா கொடுத்தா விட்டுருவார். ஏன் நீ ஹெல்மெட் போடலைன்னு ஒன்று பிடிப்பார். 5 ரூபா கொடுத்தா விட்டுருவார். அவ்வளோ அவமானமாக இருக்கும். ஒரு அரசாங்க அதிகாரி 5 ரூபாய்க்காக ஒரு பையனை நிறுத்தி அவனோட சண்டை போடுறதை ரோட்டில் நான் பார்த்து படம் பிடிச்சிருக்கேன். அநியாயம், அக்கிரமம், அநீதி நிறைந்தது தான் தமிழ்நாடுங்க. லஞ்சம் கொடுக்காம எதையுமே செய்ய முடியாது. நான் ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட போனேன். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் வாங்க போனேன். அவர் என்கிட்ட லஞ்சம் கேட்டார். நான் தான் நீங்கள் பாரு, காதில் ஒன்றுமே இல்லை, நான் போட்டிருக்க வெள்ளை சாரி, என்னாட்ட லஞ்சம் கேட்கணுன்னு உனக்கு மனசு தோணுதான்னு. அப்போ அவன் சொன்னான், லஞ்சம் வேண்டாம், எனக்கு பிச்சையாக கொடுங்க. அடா பிச்சையா? ஒரு அரசாங்க அதிகாரி பிச்சையாக? ஏன்னா பேயா ஒரு மனைவி இருக்கிறா, பணத்தை கொண்டு எனக்கு கொடுக்கலை, அவளுடைய ரசம் கூட எனக்கு கிடைக்காது, அதனால் உங்கள்கிட்ட பிச்சையாக கேட்குறேன்னு. எனக்கு மனசில் தைரியம் வந்து, இவர் பிச்சை தானே கேட்குறாரு, அதனால் பிச்சையாக கொடுக்குறேன்னு கொடுத்தேனே தவிர லஞ்சமாக இது ஒரு கொடுத்தது கிடையாது. எத்தனையோ காரியத்தில் லஞ்சம் கொடுக்காதனால எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதுபடி நான் கவலைப்படுறது கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேர் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்குறீங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பாஸ்டர் நிறைய பிரசங்கெல்லாம் பண்ணி உங்களை நல்ல பிள்ளையாக வச்சுருக்காங்க. ஆனால் யாராவது லஞ்சம் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா இன்றைக்கே அதை விட்டுருங்க. இன்றைக்கே நீங்கள் அதை விட்டுருங்க. வேதம் சொல்லுது, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும், உடனே அல்லலையா போடணும், அல்லலையா, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். கேளுங்க, பாவம் செய்கிறவனுக்கோ தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவன் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை. பாவியான மனுஷனுக்கு தொல்லைதான் வைக்கப்பட்டிருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவருக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு ஞானம் வேணும்னா டியூஷனாக போகாதீங்க. இரவும் பகல டியூஷன், கணக்கு டியூஷன், அந்த டியூஷன், இந்த டியூஷன், ஒரு டியூஷன் வேண்டாம். பைபிளை படிங்க, நீங்கள் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நான் படித்தது கருங்கல் ஸ்கூலுங்க, அங்கே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். பள்ளியாடி கான்வென்ட்டில் படிச்சிருக்கேங்க. என் ஃபோட்டோ எனக்கு அந்த மேகசீனில் வருங்க. நான் படிக்கிறதெல்லாம் பைபிள் தாங்க. கல்லூரி மரத்தடியில் உட்காந்து பைபிளை படிப்பேங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, நான் படித்த செட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஹோலிகிராஸ் காலேஜில் மத்தியானம் லஞ்ச் ஹவரில் ஒரு அக்காவை பார்த்தா மரத்தடியில் இருந்து பைபிள் படிக்கிறவங்க இருந்தால் அது பத்மாவாகத்தான் இருக்கும். சேமோ கத்தரால் வரும். நான் ஜெயித்தங்க, அதுக்காக நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். அடுத்தபடியாக பிரியமான கத்தரிபிலே, ஆபிரகாம் அவன் ஜெயித்தவனாக இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாம் விக்கிரகாரனாக இருக்கும்பொழுது கத்தரவனை கூப்பிட்டு, நீ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு நீ போ, அப்பொழுது நான் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அல்லையா சொல்லுங்க, ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்ன பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறது சாதாரண காரியமா? ரட்சிப்பு இலவசம். ஆனால் இப்படி கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தனக்குள்ளே ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும். விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்த மனுஷனை உன் ஊரை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொன்னார். என் தங்கச்சி உட்காந்துருக்காங்க பிரேமா, அவங்க வீட்டில் மட்டும் அவங்க அப்பா அம்மா கத்தோலிக்க, ஆனால் எங்கள் சித்தப்பா இருக்கிறார் பாருங்க, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, சொன்னால் பயப்படாமல் சொல்கிறேன், மந்திருந்தோம் ஜோசியர்கிட்ட தான் போவாங்க. இந்த ஓணம் வந்தானா மஞ்சப்பால் கொதிக்க வச்சு அப்படியே விடுவாங்க, தீயில சங்கிலியை போட்டு அங்கே விடுவாங்க. அந்த கூட்டத்திலேருந்து ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு இவங்களை பிரித்து எடுத்துருக்குறாரு. அவங்க மட்டும் எனக்கு சித்தப்பா பையன்லாம் இப்போ ஊழியக்காரங்க, ஐபிசி ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது எப்படி நடந்தது என்ன கேட்காதீங்க. கர்த்தர் அவங்கள அழைத்து முன்குறித்து ஆபிரகாமை போல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். அவ்வளோதான். ஆமாம், எல்லாமே விற்கிறான். நான் தேங்காய் பண்ணலாம் என் சொந்தக்காரர் எல்லாமே இங்கே இருக்காங்க. என் தம்பி அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவர் லாயர். மீதி எல்லாமே அவங்க ஆண்டவர் அறியாத விக்கிர ஆராதனைக்காரங்க இருக்கார். என்ன கர்த்தர் கூப்பிட்டார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தாயின் தகப்பனை விடு, எல்லாத்தையும் விடு. அது எப்படிங்க முடியும்? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, நிறைய பேர் அவங்க நாட்டை விட மாட்டாங்க. தமிழ்நாடை விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், தமிழ்நாட்டை விட மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், உலகமெல்லாம் போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, உன் நாட்டை விடுன்னு சொன்னார். தமிழ்நாடு ஒரு காலம் சொன்னேன், நான் இந்தியன், நாம் இந்தியன், நமக்கு இந்தியாலாம் சொல்லுவேன், வெளியூரே போக மாட்டேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இந்தியாவுக்கு அழைக்கவில்லை, உலகம் எங்கும் போகிறதுக்கு உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வெள்ளை சாரியை கட்டிட்டு நான் எப்படிப்பா போக முடியும்? நான் எப்படி அமெரிக்கா போக முடியும்? ரஷ்யா எப்படி போக முடியும்? -20, -40. ருவாண்டா 1,00,000 மக்கள் கொன்று ரத்தம் குடித்தாங்க, அந்த ஊருக்கு நான் எப்படி போக முடியும்? ஆப்பிரிக்கா நான் எப்படி போக முடியும்? கென்யா, உகாண்டா, சவுத் ஆப்பிரிக்கா, கொரியா, ஜப்பான், ஹாங்காங், பேங்காக் எப்படி போக முடியும்? நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை அழைத்து இருக்கிறேன் அல்லவா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அருமையான பாஸ்டர் பெர்னபாஸ் நிறைய ஊருக்கு போகிற, இது ஒரு தீர்க்க தரிசனம். நான் காண்பிக்கும் அநேக தேசத்துக்கு நீ போய்த்தான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? உன் தமிழ்நாடை விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா? பிரியமான கதை, பஞ்சாப் போனேன், அங்கே கோல்டன் டெம்பிள் இருக்குது சண்டிகரில். அவ்வளோ சீக்கியர்கள் தொப்பி வச்சுருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், 8000 பேர் முட்டி போட்டாங்க, 300 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கு நீ போகாவிட்டால் யார் போவார்? இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது நீ போவாய்? என் மகளை பாருங்க, அப்படியே கடத்தல்காரி மாதிரி போகிறா, கியூபா தேசத்துக்கு போகிறா.
அமெரிக்காவில் கிரீன் கார்டு கியூபா தேசத்துக்குள்ளே போகவே கூடாது. நுழைஞ்சிட்டா, அங்கே போய் கூட்டம் நடத்திட்டா, திரும்ப வர சமயம் போலீஸ் பிடிக்குது. நீ அமெரிக்கா கிரீன் கார்டு கியூபாவுக்குள்ள என்ன வர்றேன்னு தைரியமாக சார் வர்றேன், எனக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்தேன், பணத்தை எல்லாம் செலவழிச்ச நீ பாருனாலும் அவன் அசந்து போயிட்டான். உன் பிறந்த நாளை கியூபாவில் கொண்டாட வந்தியா? ஆமாம் பாரு, என் பிறந்த நாள் பாஸ்போர்ட்டில் பாரு, நான் பேர்த்டே கொண்டாட தான் வந்தேன்னு. உடனே ஞானம் கொடுத்து சொன்னனால அவன் போ நீ பேர்த்டே எங்கள் கூட்டம் நடத்திட்டு போகிறாங்க, குசை நடத்திட்டு போகிறாங்க. எதுக்கு நான் சொன்னேன் தெரியுமா? உன்மேல் இருக்கிற ஆவி உன் சந்ததி மேலும் சந்ததியின் மேலும் நான் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த ஆர்வம் இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் பேரனுக்குள்ளே இருக்குங்க. எனக்கு பேரனுக்கு 10 வயசு, அவன் சர்ச்சுக்கு வரணும், ட்ரம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நிலையாச்சுன்னா 20 தடவை எனக்கு கால் அடிப்பாங்க. பாட்டி டைம் ஆயிட்டு சீக்கிரம் கார் அனுப்புங்க, நான் வரணும்னு. என் மேல் இருக்கிற ஆவி என் சந்ததி மேலும் என் சந்ததி மேலும் கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசை வேணுமா வேணாமா? ஜெயமோ கத்தரால் வரும்னு சொல்லிட்டு சும்மா கருங்கல்ல உட்கார்ந்துருக்க கூடாது. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். நீ புறப்பட்டு போக வேண்டும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேசத்தை கத்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? கையெழுத்துக்கு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் ரெடி. கன்னியாகுமரியில் பள்ளியாடில் பிறந்த ஒரு பொண்ணு இத்தனை தேசத்துக்கு போகுமானா? பிரியமான கத்தடைய பிள்ளையா, உங்களால் போக முடியுமா முடியாதா? நான் சொல்லுவேன் எனக்குள்ள ஆர்வம் இருக்குது. என் மகன் சொல்லுவான் இது ஆர்வம் இல்லை அம்மா, ஆர்வக்கோளாறு. ஆமாம், நிச்சயமாக இது ஆர்வக்கோளாறு தான். செத்து கடந்தால் கூட பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடைய பிள்ளை, ஜெயமோ கத்தரால் வர வேண்டும் என்றால் யூ மஸ்ட் கோஆப்ரேட் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமா சொல்லு. நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். அம்மா சொன்னாங்க, அருமையான பாஸ்டர் சுரேஷ் பாபு என்ன பூஸ்ட்னு ஏதோ ஒன்று சொன்னாரோ. நான் பூஸ்ட் சொல்லலை, பிளஸ் யூன்னு சொல்லணும். அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் நீ எல்லாம் சொல்லுங்க பிளஸ் யூ. சத்தமாக சொல்லுங்க பிளஸ் யூ, பிளஸ் யூ. யாரை பார்த்தாலும் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. சந்தையில் போனால் பிளஸ் யூன்னு மாங்காய் காரிக்கும் முருங்கைக்காய் காரிக்கும் சொல்லுங்கள். துணிக்கடையில் போனால் ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். பஸ்ஸில் ஏறினா யாருன்னு பார்க்காதீங்க, ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். கல்லூரியில் போனால் எந்த பையனா எந்த பொண்ணாக இருந்தாலும் ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். இன்றிலேருந்து யாரை பார்த்தாலும் நீங்கள் பிளஸ் யூன்னு சொல்ல போகிறீங்க. ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இதை நம்புறீங்களா இல்லையா? இந்த வசனம் நம்புறவங்கலாம் அல்ல சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ ஆயிரம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு 10 பேருக்கு பிளஸ் யூ சொல்லி ஆகணும். அப்போ 10,000 பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. நம்ம கன்வென்ஷன் மூலமாய் 10,000 பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ பார்க்குற எல்லாரையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல முடியும். நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, உனக்கு சொல்லியிருக்கார், நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆனால் உன்னை சபிக்கிறவளை நீ சபின்னு சொல்லவில்லை, நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் ரெடியாக இருக்காங்க. என்ன தெரியுமா? என்ன யாராவது சபிச்சா அவங்கள நான் சபிப்பேன். நீ நாசமாக போ. கன்னியாகுமரியில் எப்போதும் சொல்கிற வார்த்தை, நீ நாசமாக போ, நீ உருப்பட மாட்ட. இது எப்போதும் வாயில் வந்துட்டே இருக்கும். இல்லை, ஜாக்கிரதை. நீ யாராவது கர்த்தருடைய பிள்ளையை சபிச்சிங்கன்னா அந்த சபை உண்மையில வந்துடும். நீ என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கலாம். உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கலாம். ஆனால் உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா எங்கள் அப்பா விட மாட்டேன். எங்களை அருமையான பாஸ்டர் ஜெயந்தாரை யாராவது சபிச்சிங்கன்னா ஜாக்கிரதை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கர்த்தர் சபிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன உன்னை பெரிய சாதி ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பள்ளியாடியில் பிறந்திருக்கேன். மொத்தம் ஒரு 500 பேர் அந்த ரோடில் இருப்பாங்க. அதுதான் பத்மாவை தெரியும். பத்மாவை எப்படி தெரியும்? அவன் நிறைய பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நிறைய முடியல பின்னி போட்டுட்டு கலெக்டர் வந்தால் டான்ஸ் ஆடுவா. இதெல்லாம் தான் தெரியும் பத்மாவை பேட்டு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அழைத்த தேசத்திற்கு போவதற்கு என்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்னை பெரிய சாதி ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியாகுமரிலேருந்து டெல்லி வரையிலும், பாம்பேலேருந்து மணிப்பூர் வரையிலும், உலகத்தின் பல தேசத்திலும் பத்மான்னு தெரியுங்க. அதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நான் பெரிய சாதி ஆக்குவேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா?
வேதம் சொல்லுது எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரவே பள்ளியாடியில் சர்ச்சில் எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ இந்த வசனம் வந்தது, எந்த ஊர்லேயும் சொந்த ஊரில் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. நான் போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, ஒரே கவலை. அந்த சர்ச்சில் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் போடலாமா வேண்டாமான்னு. ஆனால் தைரியமாக நான் போகிறேன், என்ன தான் நடக்கும் பார்க்கலான்னு. நம்புங்க. எனக்கு இப்போ கூட படம் இருக்குது, அந்த சர்ச்லையும் அந்த காம்பவுண்ட்லையும் நான் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவர் என்னை பார்க்கலாம் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா ஐயாலாம் ஏதோ நாங்கள் சின்ன சின்ன ஊழியம் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் எங்களை பேரை பெருமைப்படுத்தினார். அதுக்கான ஆண்டவரை சோதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரிய தேவன் இவர், எவர் அற்புதமான தேவன். நீ ஆசீர்வாதி எல்லாம் ஆசீர்வாதி தான் தெரியும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தெரியுமா? ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனையோ ஆயிரம் கன்னியாகுமரியில் ஷம்மா டிவி பார்க்குறவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ராத்திரி பகல் எந்த நேரம்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஏதோ இவங்களுக்கு நம்பிக்கை நான் 1 மணிக்கும் ஃபோன் எடுப்பேன்னு. 1 மணி 2 மணி வயிறு வலிக்குது, வாந்தி எடுக்குது, கணவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார். இதெல்லாம் ஃபோன் கால் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தை விட்டு நீ புறப்படும்போது நாட்டை விடணும், உன் சொந்த பந்தங்களை விடணும், நம்ம இனத்தை விடணும். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நான் தமிழன், நான் தமிழர்கிட்ட தான் நான் போவேன்னு. இல்லை இல்லை, உனக்கு அந்நிய பாஷையை கற்றுக் கொடுத்துருக்காரு, அந்நிய பாஷையை கொடுத்துருக்காரு. ரொம்ப சிரிப்பு. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் 1300 ப்ரேயர் வாரியர்ஸ் கான்ஃபரன்ஸ் நான் வச்சேன். நிறைய கருப்பின மக்கள் என் முடி மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு கருப்பின ஆள் என்னை கூப்பிடுறாரு, உங்கள் பாட்டு ஒன்று நீ பாடுறியான்னு. நான் சொன்னேன், நாங்கள் பேசுகிற தமிழ் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே ஸ்வாகிலி பேசுகிறீங்க, நீங்கள் வித்தியாசமான பாஷை பேசுகிறீங்க, ஏன் பாஷை உங்களுக்கு தெரியும், நீ பாட, நான் சொல்கிறேன் பாரு அர்த்தத்தைன்னு. ஒரே ஒரு அடி தான். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் மந்திட்ட காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், நாதனை தொழுதிட்டால் நாசமாய் போகும், நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. கண்டாலு கண்ணீரா வடிக்கிறாரு கருப்பாளு. நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும்னு. அவர் சொன்னார், சோதனையில் கஷ்டப்பட்ட நேரத்தில் என்னை நீ நினச்சிக்கொண்டு தானே நீ பாடினேன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து, கருப்பு மனுஷன் எப்படி தெரியும்னு. அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் பெண்டிகாஸ். அப்படி ஏண்டா எந்த பாஷை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ நாட்டை விடுற மட்டுமல்ல இனத்தையும் விடணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் அப்பா அம்மாவை விடணும், தாயன் தகப்பனையும் விடணும். ஆமாம், ஆண்டதான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்றி வர கடவன். சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? ஐயோ, எங்கள் அப்பா செத்த பிறகு தான் எடுக்க முடியுங்க, அவருக்கு கல்லறையில் இடம் கிடைக்காதுங்க, அதனால் ஞானஸ்தானம் எடுக்க முடியாதுங்க. ஞானஸ்தானம் இப்போ சிஸ்டர் என் மகளுக்கு கல்யாணம் ஆகணுங்க, அதுக்கு பிறகு தான் ஞானஸ்தானம் எடுப்பீங்க, என்னை செத்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா, உங்கள் குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கணுமா, கர்த்தர் சொன்ன ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் கர்த்தரோட சொல்லுது. எனத்தை விடு, எங்கள் அப்பா
எங்க அம்மா எங்கன்னு. ஒரு நாள் ஏசப்பா கூட்டத்தில் இது மாதிரி 5000 பேர் உட்கார்ந்துருக்க சமயத்தில் ஏசுனுடைய அம்மா வந்து, சொல்லுங்க என் மகள்கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு கேட்டார். பாருங்க ஒரு கேள்வி. எங்கள் அம்மா யார்? எங்கள் அம்மா யார்? என் வசனத்தை கேட்கிற நீங்களே என் தாய் என்று சொன்னார். உங்களுக்கும் அப்படிதான். இந்த உலகத்தில் உள்ள இந்த மானசீக உறவு கத்தரை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. மாம்சத்தின்படி எவரையும் நாங்கள் அறியோம், அவரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக, அவரே எனக்கு தமையனாக, அவரே எனக்கு துணையாக இருக்கிறபடியால் நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னால் நான் வந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையாக, அப்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் அவன் கீழ்ப்படிஞ்சான். ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் ஜெயிக்கணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வசனம் என்னை கண்டுபிடிச்ச சந்தோஷமா இருக்கு. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், மனதை அடக்கிறவன் தான் பெரியவன். அல்லேலூயா. யார் பெரியவன்? பட்டணத்தை பிடிக்கிறவனா இல்லை மனதை அடக்கிறவன். அதை இயேசுவில் நான் பார்த்தேன். கொந்தளிக்கும் கடலை கால் மிதித்து இறையாதே அமைதலாயிரம் சொன்னார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இறங்கி வா என்று சொன்னபோது மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், தன்னுடைய மனதை அடக்கிறவன் பெரியவன். அல்லேலூயா. கொணலான வழி, குறுக்கலான வழி, சறுக்கலான வழி, இந்த வழியில் போகாமல் நேர் வழியாய் கத்தர் பின்னால் போகிறவளை உத்தமனை நிரூபித்தவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நோவாவுக்கோ வந்தார். கத்தருடைய கண்களில் கிருபை கடிச்சது. ஆண்டவர் சொன்னார், நோவா நீ பேழையை கட்டுன்னு சொன்னார். வேதம் என்ன சொல்லுது? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கேள்வி கேட்டானா, எப்படி பேழை கட்ட முடியும்? மழையை பார்க்கலையா, எப்படி மழை வரும்? யார் ஆசாரியன்? யார் எனக்கு பணம் கொடுப்பா? இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஒரு ஊழியர் சொன்னால் பணம் எங்கிருந்து வரும்? தரிசனம் இருந்தால் பணம் வரும். ஃபார் யுவர் விஷன் தெர் வில் பி ப்ரொவிஷன். எத்தனை ஆண்டு காலமாக எனக்கு தரிசனம் பெற்றிருக்கனால எனக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்ருக்காரு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையாக, எப்படி ஆகும், எங்கிருந்து வரும் என்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. அழைத்தவர் தேவன் அல்லவா? தரிசனம் கொடுத்தவர் அவர் அல்லவா? அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உன் பக்க பலனாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார், இக்கட்டில் அரணாக இருப்பார், உன்னோடு கூடவே இருப்பார். நோவா கேள்வி கேட்கவே இல்லை, பேழையை கட்டினா. இப்போ அமெரிக்காவில் இது மாதிரி ஒரு இடத்துல டூப்ளிகேட் நோவா பேழை கட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவழிச்சுங்க தெரியுமா? 10,000 கோடி பணம் செலவழித்து கட்டியிருக்காங்க. அந்த ஏழை மனிதன் நோவா கையில் 1 கோடி கூட இல்லை, 1 கோடி கூட இல்லை. அவனோடு கூட இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, நீ பேழையை கட்டு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று. அவன் பேழையை கர்த்தர் சொன்னது போல பேழையை கட்டி பிடித்தான். அப்படியெல்லாம் ஆண்டவரே இப்படி என்று அவன் வார்த்தை ஆண்டவருக்கு சொல்லவே இல்லை. பிரியமான ஆபிரகாம், அவன் வந்து அஸ்திவாரம் உள்ள ஒரு பட்டணத்தை நம்பி போனானா. கோடீஸ்வரன், 2000 ஷேக்கர் பணத்தை அவன் கொடுக்க முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்த சோதனையில் எல்லாரும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தானா. எப்படி உண்மையாக இருந்தா? அவனுக்கு ஒரே பேரான குமாரனை மோரியா மலையிலே சென்று பலியிடு என்று கத்த சொன்னபோது கேள்வி கேட்காம அந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து அவனை கொல்வதற்காக கத்தியும் தூக்குவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாமே நீ உண்மை உள்ளவன், இதனால் நான் அறிந்திருக்கிறேன், நீ உண்மை உள்ளவன். வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், அந்த சோதனையை நீ ஜெயிக்கும் பொழுது நீ உண்மை உள்ளவன் என்று அறிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுக்கு இரட்டதனையான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு அவனை ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறார். ஆண்டவர் சோதித்த பிறகு உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆள் என்ன பார்த்து கேட்டாங்க, 10 பிள்ளை தானே ஆண்டவர் கொடுத்தாருன்னு. நான் சொன்னேன், அவன் பரலோகம் போகும்போது 20 பிள்ளை இருக்கும்னு. பூமியில் 10, பரலோகத்தில் 10, 20 பிள்ளை இருக்கும்னு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை திரும்பி கொடுத்து, அந்த ஈசாக்கு எங்கே விதைத்தானோ 100 அறுவடை. அல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை? பிரியமான கர்த்தரே, நீ எங்கே விதைக்கிறாயோ இந்த ஆண்டிலே 100 அறுவடையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நோவா உண்மை உள்ளவனாக இருந்தான், ஆபிரகாம் உண்மை உள்ளவனாக இருந்தார். அதுபோல் நம்ம பார்க்குறோம். பிரியமான யோபு உண்மையுள்ள, நான் இப்படி சொல்லிகிட்டே போய் நேரம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் நீங்கள்லாம் சாப்பிட போகிறதுனால இங்கே நான் முடிக்கிறேன். சாயங்காலம் தொடர
நீ உண்மை உள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவன் என்று எழுதி வையும், நான் உண்மை உள்ளவன் என்று என்னை பற்றி நீ எழுதி வையும். அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு நீ சொந்தக்காரர், பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரர். ஆபிரகாமை போல திரளான ஆசைக்கு நீ சொந்தக்காரர், யோபை போல இரட்டத்தை ஞான ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரங்க. நீ நோவாவை போல உனக்கு பாதுகாக்கும் பேழைக்கு உள்ள போகிறதுக்கு நீ சொந்தக்காரர். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேலை எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உமக்கு நான் உண்மை உள்ளவனாக நான் இருப்பேன், உண்மையுள்ள பிள்ளையாக நான் இருப்பேன், ஜெபத்தில் உண்மையாக இருப்பேன், காணிக்க கொடுக்கிறதில் உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்வதில் நான் உண்மையாக இருப்பேன், வீட்டில் உண்மை, வெளியிலும் உண்மை, நான் போகும் இடமில்ல நான் உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே என்னையே உமக்கு தருகிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி காண்பீங்க. தம்பி என்னை தருகிறேன், கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நான் கடைசி வரை பார்க்கணும், கடைசி வரை பார்க்கணும். பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீ உண்மையாக இருந்தால் தான் முடியும். அதான் கண்டிஷன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண. சாதாரண ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது. எலி வேலைனா தலி வேலை, 100 ரூபா இன்க்ரிமெண்ட், போனஸ் இதெல்லாம் கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும்போது ஆபிரகாமை போல நீ இருப்பாய், நோவாவை போல நீ இருப்பாய், யோபை போன்று நீ இருப்பாய். உன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் கத்த வைப்பார். ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து காண்பீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னை தருகிறேன், எல்லாரும் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே. சொல்லுங்க சொல்லுங்க. உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, குயவனே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயில பாடணும். களிமண்ணா உடைத்து உருவாக்கும். செய்து சொல்லும் குயவனை உம் கையில். எல்லாரும் சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து. எல்லாரும் எல்லாரும் யாரு வாயை திறக்கிறீங்களோ ஆசீர்வாதம் கிடைக்கும். வாயை திறங்க, வாயை திற, நான் அதை நிரப்புவேன். தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல, என் சித்தமல்ல. எல்லாரும் சொல்லுங்க. உம் சித்தம் நாதா, சத்தமா தருகிறேன் உம் கையிலே. வாயை திறங்க, அபிஷேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறீங்களா, படைக்கிறீங்களா, உம் பாதத்தில் படைக்கிறீங்களா, என்னை தருகிறேன், சத்தமா சொல்ல, தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. ஒரு தடவை கூட என்னை தருகிறேன். எல்லா வாயும் திறக்கணும், எல்லா வாயும் தருகிறேன், எல்லா வாயும் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். வல்லமையான ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது, ஒரு அக்கினி அபிஷேகம் கடந்து வருகிறது. கடைசி நபர் வரையிலும் அக்கினி அபிஷேகம் கடந்து வருகிறது. பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தணும். கர்த்தருடைய வல்லமையான ஆவியான இறங்கும்படியாக, அது வாயில இறங்கும்படியாகும், கரங்களில் இறங்கும்படியாக, வல்லமையான அபிஷேகம் இறங்கும்படியாக எல்லாம் வாயை விரிவாய் திறங்க. கர்த்தரை நிரப்புவா. சகல வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்திலே சுகம், உன் பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை, உன் ஆத்துமாவிலே சுகம்,
உன் ஆவியிலே சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதா. ஒரே ஒரு நிமிஷம். Praise the Lord. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அமர்ந்து கொள்வோம். இன்னும் சரியாக ஒரு 5 முதல் 10 நிமிஷத்துக்குள்ள நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் அமர்ந்து நீங்க சாப்பிட்டு செல்லணும். இன்னைக்கு அருமையான உணவை சகோதரர் ஐசக் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் கரம் உயர்த்தி சகோதரர் ஐசக் அவருடைய குடும்பம் அவங்க செய்கிற அந்த தொழில் அந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் அனைவருக்கும் அருமையான ஒரு அறுசுவை உணவு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பலனை கர்த்தர் நிறைவாய் தாரும். அவர்கள் செய்கிற இந்த வியாபாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் நிரம்பி வழியட்டும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஓரிரு அறிவிப்புகள் வேகமாக. இப்போது நம்முடைய திருச்சபையின் மூலமாக ஒரு இசை பள்ளி மியூசிக் ஸ்கூல் நடைபெற்று வருகிறதை அநேகர் அறிவீர்கள். LCME லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக் எக்ஸாமினேஷன் என்கிற ஒரு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியோடு நாம் இணைந்து இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம். கடந்த வருடம் ஒரு சில பிள்ளைகள் அதற்குரிய கிராஜுவேஷனை பெற்றார்கள். இந்த வருஷத்தின் கடந்த வருஷத்தின் இறுதியிலே சில பிள்ளைகள் கிரேட் எக்ஸாம் எழுதி அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை நாம் இப்போ கொடுக்க இருக்கிறோம். அதை இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் முன்னே வரும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த இசை பள்ளியை பொறுப்படுத்தி நடத்துகிற சகோதரர் மோசஸ் அவருடைய மனைவி ஜெனிஷா அவங்க இருக்கிறாங்க. அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கிரேட் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் நீங்கள் மேலே வேகமாய் வரும்படி அன்போடு அந்த நேம்ஸை கொடுங்க. ஆண்டி அவங்க சேர்ந்து இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இப்போ கொடுப்பாங்க. இது அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மைல்கல். சின்ன பிள்ளைங்க மிகவும் அவங்க பிரயாசப்பட்டு இந்த நாட் அம்மா முன்னாடி வாங்க, நீங்களும் வாங்க. ஸ்தோத் ஸ்டெப் 1 எக்ஸாம், ஸ்டெப் 2 அண்ட் கிரேட் 4 இந்த இவைகளை நம்முடைய பிள்ளைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் நமக்கு. இது ஏதோ நேரப்போக்கிற்காக நடத்தப்படுகிற ஒரு வகுப்பு அல்ல. இது முறைப்படி லண்டன் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு வகுப்பு. நேர்த்தியாக எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுப்பதற்கு சகோதரர் மோசஸ் வாங்க பிரதர் அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ நிறைய பிள்ளைங்க நிறைய வாலிப பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வகுப்புகளை முறையாக பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பதற்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. அவங்கள இன்னைக்கு நான் கட்டாயம் நீங்கள் வரணும்னு கேட்டேன். அவங்க திருச்சபையிலும் நிகழ்வுகள் இருக்கிறது, ஆனாலும் அவங்க வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். இவங்க 3 பேரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. ஆல்பர்ட் சார் வாங்க, அப்பா பாஸ்டர் வாங்க, ஆண்டி அவருடைய முன்னிலையில் ஸ்டெப் 1 எக்ஸாம் அதில் ஜெஸ்ஸி ஜெய்வான், ஆஷிஷ் நேகோ, அக்டோன், ஆனா கிரேஸ் இவங்க அந்த கீபோர்டில் இந்த ஸ்டெப் 1 அவங்க முடிச்சிருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை நாம் எல்லாரும் உற்சாகப்படுத்துவோம். ஆஷிஷ் நேகோ கீபோர்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. அக்டோன், ஆனா கிரேஸ். அடுத்த ஸ்டெப் 2 ஆனி கேசல், ஆதர்ஷியம், அபியூத், ஷவின் இவங்க 4 பேரும் ஸ்டெப் 2 அதை முடிச்சிருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம். இந்த டிசம்பரில் ரொம்ப கடினமான எக்ஸாம். லண்டன்ல இருந்து யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு எக்ஸாமினர் வந்திருந்தாங்க.
யார்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ரொம்ப தெளிவா கூர்மையா அவர் அந்த எக்ஸாம் நடத்தினார். ஆனாலும் இந்த பிள்ளைங்க தப்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு நாம அனைவரும் கண்டிப்பா பாராட்டு சொல்லி ஆகணும். ஷவின் இப்போ கிரேட் 4 எக்ஸாம் ஷாரன் ஜோஸ், கிரேட் 4 ஷாரன் ஜோஸ், இவங்க கீபோர்ட். நம்ம எல்லாம் கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படி சேர்ந்து வாங்க, எல்லாரும் வாங்க, சேர்ந்து வாங்க, சேர்ந்து வாங்க, வாங்க, க்ளோஸ், கம் க்ளோஸ், வாங்க. நான் மறுபடியுமாக அன்பு சகோதரர் மோசஸ் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவராக இருக்கிறேன். அவங்க எல்லாம் தெளிவாக நேர்த்தியாக பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவதற்குரிய பயிற்சிகள் அவங்க கொடுத்தாங்க. காலம் நேரம் பார்க்காம ஒரு சில நாட்கள்லாம் இரவு 8-9 மணி வரைக்கும் 2 பேரும் இருந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது ரொம்ப நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க அனைவரும் நீங்க இருந்து நீங்க சாப்பிட்டு சொல்லும்படி அன்போடு கேட்கிறோம். இந்த வலது பக்கமாக சகோதரி எபி அவர்கள் எழுதின ஆவிக்குரிய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். ஜெம்ஸ் பைபிள் ஸ்டாலும் அந்த இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மாலை கூட்டம் சரியாக 6 மணிக்கு நாங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். நீங்கள் சீக்கிரமாகவே வந்து இந்த கூட்டத்திலே பங்கு பெற உங்களை நாங்கள் அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? 2 நிமிஷம் மட்டும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஓரிரு வரிகளை மட்டும் நாம் ஆராதனையோடு பாடி, மெயின் கோயில் மட்டும் இங்கே முன்னாடி சீக்கிரமாக பாடி நாம் நிறைவு செய்வோம். 2-3 நிமிஷம் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பலிபீடத்தில் நாங்கள் தருகிறோம். எல்லாரும் நீங்க சாப்பிட்டுட்டு போகணும். கவுண்டர்ஸ் 4-5 கவுண்டர் வச்சிருக்கிறோம். நீங்க யாரும் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இது நம்முடைய குடும்ப விழா, இது நம்முடைய சந்தோஷமான நாள். அதில் யாரும் நீங்க தயவு செய்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க சாப்பிட்டு செல்லும்படி மிகவும் மிகவும் அன்போடு தாழ்மையோடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. 2 நிமிஷம் மட்டும். ஏனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை படைக்கிறேன். நீங்க பாடும் பொழுது பின்னாடி உள்ள எல்லா ஆயத்த காரியத்தையும் முடிச்சிருவாங்க. சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். அழுவும் உத்திருரத்தாலே கரை நீங்க இதயத்தை கழுவும் உத்திருரத்தால், கழுவும் உத்திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும். கல்வாரியின் அன்பினை 2 கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட எல்லாருடைய 2 கரங்களை உயர்த்தி கல்வாரியின் அன்பினை, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை கழுவும் உத்திருரத்தால், உத்திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் செய்து சொல்லுங்க. இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே உம்முடைய திருரத்தத்தால். நீரின்றி என்னாலே பாரில்
ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. ஒரு விசை கூட நீரின்றி என்னாலே பாரில் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, இறுதியாக ஒரு விசை கூட கல்வாரியின் அன்பினை தேடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். அழுவும் உன் திருரத்தாலே கழுவி சுத்திகரி இருதயத்தை. ஆண்டவரே, தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக விடுதலையை, ஆண்டவர் தருகிற ஜெயத்தை பெற எங்களை கழுவி சுத்திகரி. நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி எல்லாரும் முழு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தலைக்கு மேல எல்லாரும் கரங்களை உயர்த்தி தட்டி தேவாதி தேவன் வல்லமை உள்ள சிறந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஜெயம் எங்களுடையது ஆண்டவரே என்பதை நாங்கள் விசுவாசத்தினால் அறிக்கை பண்ணுகிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். மாலை கூட்டத்தையும் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வதித்து தார். இதற்கு உழைத்த கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தார். இன்னும் ஏராளமான தேவைகள் உண்டு ஆண்டவரே. இந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீரா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு தங்கி இருப்பதாக. ஆமென். முன்னல்லே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக நீங்கள் அநேகர் கொடுத்து காணிக்கைகளை கொடுத்து உதவினீர்கள். இதுவரையிலும் நமக்கு 7,29,000 இந்த ஊழியத்திற்காக நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல தேவைகள் இருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். யாரும் போய்விடக்கூடாது. எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் நீங்கள் அமைதியா இருந்து சாப்பிட்டு சொல்லும்படி அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இன்னொரு தயவான வேண்டுகோள், யாரும் நீங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு நீங்க உள்ள வந்து அமர்ந்து சாப்பிடலாம். யாரும் அப்பா நான் உமது பிள்ளை